வேதனை கொடுத்தவரை வேறு வழியின்றி மறந்து விடலாம். ஆனால் அவரால் நம் மனது பட்ட வேதனையும் வலியும் ஒருபோதும் மறந்துவிட முடிவதில்லை. அவமானம், துரோகம் எதுவானாலும் நிகழ்ந்த பின் நிமிர்ந்து வந்து காரணமானவன் வாய்ப்பிழந்து வியக்கும் வண்ணம் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கை. பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல, பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான். காலம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், பணம் இருந்தாலும் 4 பேர் நம்மை திரும்பி பார்ப்பார்கள். பணம் இல்லையோ நாம் 4 பேரை திரும்பி பார்க்க வேண்டும். ஓலை குடிசையில் வாழ்ந்தாலும் யாரிடமும் அவள் பிச்சை கேட்பதில்லை. கோபத்தை காட்டி கூட ஒரு மனதை காயப்படுத்திவிடு. ஆனால் அன்பை காட்டி யாரையும் ஏமாற்றி விடாதே. அதை யாராலும் குணப்படுத்த முடியாது. மனதை காயப்படுத்திய பின் கேட்கப்படும் மன்னிப்புகள் ஒருபோதும் அக்காயங்களை சரி செய்வதில்லை. மனதில் பட்டதை கேட்டால் அதிகம் காயப்படுத்தி விடுமோ என்ற பயத்தினாலே பல கேள்விகள் மனதினிலேயே புதைக்கப்படுகின்றன. காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். அதிக உரிமையுடன் பழகாதீர்கள். அவர்கள் செய்யும் சில செயல் உங்கள் மனதை காயப்படுத்தும் என்பதை கூட உணரமாட்டார்கள். உன் மனதை காயப்படுத்தும் உறவுகளிடத்தில் சொல்லாமல் நீ பேசிவிட்டு விலகுவதை விட மௌனம் கொண்டு விலகி நின்று பார். உன் மௌனமே அவர்கள் மனதை கலங்க வைக்கும். எவ்வளவுதான் மனதை காயப்படுத்தினாலும் நாம் நேசித்த ஒரு இதயத்தை மட்டும் என்றுமே நம்மால் மறக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை எனில் அதுதான் உண்மையான அன்பு. கதறி அழவும் முடியாமல், கண்ணீரை அடக்கவும் முடியாமல் வீதியில் நடந்து சென்ற கனமான இரவுகளை ஒவ்வொரு இளைஞனும் தன் வாழ்க்கையில் கடந்திருப்பான். சூழ்நிலைகள் மாறும்போது சிலர் வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். வார்த்தைகளில் கவனமும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருப்பின் சிறப்பான வாழ்வு நமதானது. திரும்ப பெற முடியாதவை உடலை விட்ட உயிர், பேசிவிட்ட வார்த்தை, கடந்து சென்ற நாட்கள், இழந்துவிட்ட இளமை, கொடுத்துவிட்ட வாக்கு. இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, இந்த நிமிடம் கூட நிரந்தரமில்லை. உரிமை உள்ள இடத்தில் கோபத்தை காட்டினாலும் புரிந்து கொள்வார்கள். உரிமை இல்லாத இடத்தில் புன்னகைத்தாலும் புறக்கணித்து விடுவார்கள். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்வோம். கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. உன் வெற்றிகளை எண்ணி பார்க்காதே. உன் தோல்விகளை மட்டும் எண்ணிப்பார். வெற்றியை விட உயர்ந்தது தோல்விகள்தான். கரையும் மெழுகில் இருளை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும். தோல்வியை கண்டு தவறான முடிவு எடுக்காத வரை வாழ்வில் எந்த நிமிடத்தில் வந்து விடலாம். நம்பிக்கையுடன் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தோல்வி தந்த பாடத்துடன். கண்களை மூடி தூங்காமல் நம்பிக்கை கொள். விரைவில் நீ நினைத்தது உன்னிடம் வந்து சேரும். நல்ல நம்பிக்கையில் உருவாகும் கருத்துக்கள் என்றும் அழிவதில்லை. சுயநலமற்ற தன்மையே கடவுளாகும். ஒருவன் செல்வந்தனாக வாழ்ந்த போதும் சுயநலமில்லாதவனாக இருந்தால் அவனிடம் கடவுள் இருப்பார். சுயநலமாக வாழ்கிறாய், சரி, வாழ்ந்து விட்டு போ. ஆனால் உன் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலனை கெடுக்காதே. தனக்கான உதவி நம்மிடம் இருந்து கிடைத்த பின் நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்து நம்மை உறவாக நினைக்கிறார்களா இல்லை வெறும் பொருளாக நினைத்தார்களா என்பது புரியும். ஒரு உயிரை நீ நேசிப்பது நிஜம் என்றால் அதை பறவையாய் பறக்க விடு. அது உன்னை நேசிப்பது நிஜம் என்றால் மீண்டும் உன்னை தேடி வரும். நமக்கு பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் ஆழமாக யோசிக்க தோன்றும். நம்மை புரிந்து கொள்ளாதவரிடம் எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் அது பயனற்றதுதான். அன்பும் மரியாதையும் இருப்பவன் உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான். தீமை செய்பவனிடம் பணிவான். என்ற இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்று எண்ணுவது தவறு. அதைவிட பெரும் தவறு மரியாதை கிடைக்காத இடத்திற்கு சென்றதுதான். வாழ்க்கை வாழ்வதற்கு இருக்கும் வழிகளை விட சில பேரின் செயல்களால் நாம் அனுபவிக்கும் நீங்காத வழிகளே இங்கு அதிகம். கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. காரணங்கள் மட்டும் கண்டுபிடியுங்கள். பின்னர் கவலை நிலைகளை சமாளிப்பது எளிதாக இருக்கும். அதிகமாக உறங்குபவர்கள் எல்லாம் சோம்பேறிகள் அல்ல. கவலையை மறக்க முடியாமல் அதை தற்காலிகமாக தவிர்க்க நினைப்பவர்கள். நான் இருக்கிறேன் என்று யாரையும் ஏமாற்றாதீர்கள். அதன் வலி அதிகம். வாழ்ந்து மறைந்தோம் என்பதல்ல வாழ்க்கை, மறைந்தாலும் வாழ்வோம் என்பதே வாழ்க்கை. கர்வம் கொள்ளாதே, கடவுளை இழப்பாய். பொறாமை கொள்ளாதே, நண்பனை இழப்பாய். கோபம் கொள்ளாதே, உன்னையே இழப்பாய்.
உலகம் உன்னுள் உள்ளது, நீயோ வேறு எங்கோ தேடுகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை. ஒன்றை இழந்த பின் வரும் கண்ணீருக்கும் ஒன்றை இழக்கக்கூடாது என்று வரும் கண்ணீருக்கும் இடைப்பட்ட தூரம்தான் மனப்போராட்டத்தின் உச்சகட்டம். இருப்பின் மகத்துவத்தை இருக்கும் போதே உணர்ந்து விடுங்கள். இழந்த பின் உணரப்படுவது எல்லாம் வழிகளின் உச்சமே. உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய வருஷங்கள் ஆகலாம், அது உடைய சில நொடிகள் போதும். நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கும். வெற்றிகளை எண்ணி பார்க்காதே, உன் தோல்விகளை மட்டும் எண்ணிப்பார். வெற்றியை விட உயர்ந்தது தோல்விகள்தான். நிரந்தரமில்லாத உலகில் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும் இங்கு நிஜம். கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை. கடமையில் கவனம் செலுத்துவது ஒன்றே மன அமைதிக்கான சிறந்த வழி. வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் விமர்சிப்பவர்களுக்கும் என்ன தெரியும்? வேதனைப்படுபவர்களுக்கே புரியும். அவரவர் வாழ்க்கையில் 1000 வழிகள். நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. கஷ்டங்களின் போது கடவுளே என்று இறைவனை தேடுபவன் சந்தோஷத்தில் அவருக்கு நன்றி சொல்லக்கூட மறந்து விடுகிறான். முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும். எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உடையவர்கள். எப்போதும் கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள். அந்த பாதையில்தான் போட்டிகள் பொறாமைகள் இருக்காது. வெற்றியை மிக விரைவில் சென்றடையலாம். மதிக்கும் இடத்தில் மண்டியிடக்கூட தயங்காதே. மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே. உங்கள் நடத்தையை விட நான் இருக்கும் இடத்தை வைத்துதான் உங்கள் மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. இப்படிக்கு பணம். கோபத்தில் கூட இழக்காத நிதானமும் கொட்டாத வார்த்தைகளும் வருமுன் காக்கும் மருந்துகள்தான். தடைகள் இல்லாத பாதையில் நடக்கும் போதெல்லாம் நினைத்துக்கொள், யாரோ தடைகளை உடைத்து போட்ட பாதை இதுவென்று. மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம். அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு. பெரிய பெரிய கவலைகள் வேண்டாம். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே வருங்காலம் வண்ணமயமாக வரவேற்கும். குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் உளி கொடுக்கின்றனர். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு 2 வழிகள்தான். ஒன்று, சூழ்நிலையை மாற்றுங்கள். இல்லை என்றால் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் மாறிவிடுங்கள். உபயோகமற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நபர் முக்கிய விஷயங்களில் உபயோகமற்றவராகி விடுவார். வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை வாழ தெரிந்தவன். நீ எந்த நிலையிலும் யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை. எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு. பாதை இலகுவா கஷ்டமா என்று பார்க்காதீர்கள். நீங்கள் செல்லும் பாதை சரியானதா என்று மட்டும் பாருங்கள். போகும் இடத்தை அடைந்து விடலாம். இறைவா, முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கின்றேன். முடிவில் நீ வழிகாட்டுவாய் என்ற நம்பிக்கையுடன். முயற்சி திருவினையாக்கும்.